So in this video we are going to discuss about the chemical property of alkanes. Okay, so previously வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வீடியோல preparation of alkane வந்து நம்ம எப்படி எல்லாம் prepare பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா chemical property of வந்து alkane வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப alkane வச்சு நம்ம என்னென்ன chemical reaction நமக்கு வந்து இன்வால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ inorganic chemistry வந்து பாத்தீங்கன்னா noble gases வந்து பாத்தீங்கன்னா highly stable compound இல்லையா? நம்ம noble gases வச்சு நம்ம எந்த ரியாக்ஷனுமே நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து highly stable, it does not react with any other molecule. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா alkanes are highly stable. ஓகேவா? அப்போ இன்ஆர்கானிக்ல வந்து ஹாலஜன்ஸ் வந்து சாரி நோபல் கேஸ் வந்து எவ்வளவு ஸ்டேபிளோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா alkanes are highly stable compound. It's saturated. அது வந்து இன்னொன்னு கூட போய் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நோபல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஸ்டேபிளா இருந்தாலுமே சில ரியாக்ஷன் வந்து அங்க நடக்கும். நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது நம்ம நோபல் கேஸும் சில ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க அல்கேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட் தான். ஆனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா சில ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். அப்ப இது வந்து ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அப்ப அது கூட ரியாக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் ஹைலி ரியாக்டிவா இருக்கணும். ஏன்னா அல்கேன் வந்து ஹைலி ஸ்டேபிள், இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் எனி அதர் மாலிகுல். எது கூடமே நமக்கு வந்து ரியாக்ட் ஆகாது. அப்படி அது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் இருக்கு இல்லையா? அப்போ புதுசா வரக்கூடிய ரியேஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் ஆட்டமா இருக்கணும், இல்ல குரூப்பா வந்து இருக்கணும் இல்லையா? அப்ப ஹைலி ரியாக்டிவ் ஆட்டத்துக்கு வந்து எது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் தான். ஓகே, இருக்கிறதுல எல்லா எலமெண்ட்டை விட ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் தான். அப்போ ஹாலஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேனில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகலாம், சல்ஃபோனிக் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகலாம். பட் ஆனால் அதோட ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். அப்போ நமக்கு வந்து ஹாலஜன்ஸ் தான் நமக்கு வந்து உள்ள வந்து ஹைலி ரியாக்டிவ் நடக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு சிம்பிளஸ்ட் ஆல்கேன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு மீத்தேன் மாலிகுல் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு மீத்தேன் மாலிகுல் வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து என்ன காம்பவுண்ட் வந்து ரியாக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹாலஜன்ஸ் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ வாட் ஆர் ஹாலஜன்ஸ்? ஃப்ளூரின் வந்து நமக்கு வந்து ஹாலஜன் தான். ஓகே, ஃப்ளூரின் வந்து ஹாலஜன் தான், குளோரின் வந்து ஹாலஜன் தான், புரோமின் வந்து ஹாலஜன் தான், அயோடின் தான் வந்து ஹாலஜன் தான். இந்த 4 ஹாலஜன்ஸ்ல எதுக்கு ஹைலி ரியாக்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் தான் ஹைலி ரியாக்டிவ். குளோரினோட புரோமின் தான் அதிகமா இருக்கும், புரோமினோட குளோரின் தான் அதிகமா இருக்கும், புரோமினை விட அயோடின் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லேயே ஹைலி ரியாக்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் தான். அப்போ ஃப்ளூரின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். அப்போ இந்த மீத்தேன் மாலிகுல்ஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் பாசிபிளாக வந்து இருக்கும். ஓகேவா? அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் ரியாக்டிவாக வந்து இருக்கும். ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து சைஸ் வந்து பெருசாக நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஃப்ளூரின் வந்து ஸ்மாலாக இருக்கும், இதுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், இதுக்கு வந்து ரியாக்டிவிட்டி நமக்கு வந்து புவராக வந்து இருக்கும். இப்போ இந்த ஃப்ளூரின் வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்கிறதுனால இது மீத்தேன்ட்ட போய் ரியாக்ட் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆயிடும் ரிட்டர்ன் வந்துடும், மறுபடியும் ஃப்ளூரினா வந்து நமக்கு வந்து மாறிடும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ரியாக்டிவிட்டினால ஃப்ளூரின் காம்பவுண்ட் நமக்கு அவ்வளவா ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். அப்போ ஃப்ளூரின் தான் ஹைலி ரியாக்டிவா இருக்கும். அந்த ஹாலஜன்ஸ்லேயே ஃப்ளூரின் தான் ஹைலி ரியாக்டிவா இருக்கும். ஆனால் ஃப்ளூரின் வந்து ஹைலி ரியாக்டிவா இருக்கிறதுனால அகைன் வந்து என்ன ஆயிடும்னா ஃப்ளூரின் வந்து ஃபார்ம் ஆயிடும். மீத்தேன் கூட ரியாக்ட் ஆகும், அகைன் வந்து ஃப்ளூரின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அயோடின் வந்து ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்லோவா வந்து இருக்கும். அப்போ ஹாலஜன் கூட ரியாக்டிவ்னாலே நமக்கு என்னது குளோரின் புரோமின் மட்டும் தான். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கிரேட் 12ல நம்ம என்ன படிப்போம், ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோரின்ஸ் வந்து படிப்போம். அப்போ ஹாலோ அல்கேன் என்ன பண்ணும், ஒரு ஹாலஜன் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதில் நம்ம 90% நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா குளோரின் அண்ட் புரோமினை பற்றி மட்டும்தான் படிப்போம், ஃப்ளூரின் அண்ட் அயோடினை பற்றி படிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இதுக்கு வந்து ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ளூரின் காம்பவுண்ட் அண்ட் அயோடின் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். அப்படி எனக்கு வந்து ஃப்ளூரின் காம்பவுண்ட் அயோடின் காம்பவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து என்ன அதுக்குன்னு தனியாக சில ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், ஃபிங்லிஸ்டன் ரியாக்ஷன், அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம 12th வந்து பார்ப்போம். அப்போ ஓவரால் நம்ம ஹாலஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ்னாலே நம்ம எதை கன்சிடர் பண்ணணும், குளோரின் அண்ட் புரோமினை மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து குளோரின் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே, குளோரின் நமக்கு எப்படி இருக்கும், Cl வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். இது வந்து நம்ம வந்து கிரேட் 10லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஏன்னா இது வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான் நம்ம எதையாவது உள்ள தூக்கி நம்ம ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேச்சுரேட்டட். அப்போ என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் தான் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு குளோரின் வந்து நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணலாம். அப்போ ஒரு ஹைட்ரஜன் நம்ம தூக்கி என்ன பண்ணலாம், இந்த குளோரின் வந்து நம்ம போடலாம். இந்த குளோரின் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பதிலாக போய் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் இது வந்து கார்பன் ஹைட்ரஜன், இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் நடக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் நடக்கும், இங்கே நமக்கு என்ன குளோரின் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும், ப்ளஸ் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, இந்த குளோரின் வந்து இந்த ஹைட்ரஜன்
ஹைட்ரஜன் வந்து இந்த குளோரின் கூட ரியாக்ட் ஆயிடும், இந்த குளோரின் இங்க போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் ஆயிடும் சொல்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட். இது வந்து ரியல் மெக்கானிசம் வந்து கிடையாது. நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இது வந்து ரியல் மெக்கானிசம் வந்து கிடையாது. ஓகேவா? சோ நான் சும்மா ஈஸியா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு மெக்கானிசம் வந்து இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஷார்ட் கட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி இது சொல்லுவோம். இது ஷார்ட் கட் தான், இது வந்து ரியல் மெக்கானிசம் வந்து கிடையாது. மெக்கானிசம் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ரியாக்ஷனுக்கான மெக்கானிசமும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ மறுபடியும் நீங்க வந்து ஒரு குளோரினை நீங்க ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? 2 குளோரின் ஆட் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆகும்? இந்த குளோரின் கூட ரியாக்ட் ஆயிடும். இந்த குளோரின் நமக்கு என்ன ஆயிடும்? கார்பன்ல போயிட்டு நமக்கு வந்து அட்டாச் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு குளோரின் கூட வந்து நீங்க ரியாக்ட் பண்ணீங்க, குளோரின் மாலிகுல் வந்து நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். அப்போ இப்போ கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கும், இங்க வந்து என்ன இருக்கும், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின் பிளஸ் நமக்கு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். மறுபடியும் நீங்க வந்து ஒரு குளோரின் கூட நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேவா? இதுல 4 ஹைட்ரஜன் நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க கார்பன் ஹைட்ரஜனுக்கு நமக்கு இங்க இருக்கிற பாண்ட் எல்லாமே ஒரே டைப் ஆஃப் பாண்ட் தான். கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் ஹைட்ரஜன். அப்ப இந்த பாண்டை பிரேக் ஆகிறது வந்து எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதே சேம் எனர்ஜி தான் இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கும் இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கும் அப்ப இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கும். அப்ப இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியுது அப்படின்னா அப்ப மத்த பாண்டையும் பிரேக் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்ப இங்க வந்து 4 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ப ரியாக்ஷன் நடக்கும்போது அப்ப ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும், சில மாலிகுல்ல ஒரு குளோரின் மட்டும் இருக்கும், சில மாலிகுல்ல 2 குளோரின் இருக்கும், சில மாலிகுல்ல 3 குளோரின் இருக்கும், சில மாலிகுல்ல 4 குளோரின் வந்து இருக்கும். அப்ப நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த மாலிகுல் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்மளால வந்து டார்கெட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தில் குளோரைடு தான் வேணும்னு வச்சுங்களேன். அப்ப ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாலிகுல்ஸும் இருக்கும், இந்த மாலிகுல்ஸும் இருக்கும். அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா 4 மாலிகுல்ஸும் நமக்கு வந்து 4 குளோரின் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் உள்ள மாலிகுல்ஸும் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பியூரிஃபை பண்ணி செப்பரேட் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பியூரிஃபையை வந்து அவாய்ட் பண்ணணும். பியூரிஃபிகேஷன் வந்து நடக்காத மாதிரி நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். அதான் நமக்கு வந்து பெஸ்ட் ஐடியா. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பியூரிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கலே ரொம்ப கஷ்டமான டஃப். அப்போ ஒரு ரியாக்ஷன்ல மெனி ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து மோர் ஃபேவரபிள் ரியாக்ஷன் கிடையாது. அப்போ ஒரு மீத்தேன் மாலிகுல்ஸ்ல இருந்து மெத்தில் குளோரைடு வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு என்னது, இது வந்து மோர் ஃபேவரபிள் மெத்தட் கிடையாது. இது வந்து அட்வைசபிள் கிடையாது. இது ஒரு கம்பெனில நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் தான் வரும். பட் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி இன்னட் மாலிகுல், அது எது கூடயுமே நமக்கு வந்து ரியாக்ட் ஆகாது. அதை நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் குரூப் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால இந்த ரியாக்ஷன்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கீ பாயிண்ட். இது வந்து நமக்கு வந்து மோர் ஃபேவரபிள் கிடையாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனேஷன் வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மோர் அட்வைசபிள் வந்து கிடையாது. பட் ஆனால் தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது வந்து என்ன மெக்கானிசம் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அப்போ ஃப்ரீ ரேடிக்கல், அப்போ வாட் இஸ் த ஃப்ரீ ரேடிக்கல்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சாப்டர் வந்து நம்ம பார்த்துருப்போம். பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வந்து நமக்கு வந்து கிளீவ் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோலிட்டிக் அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோலிட்டிக். இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே ஒரு பாண்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? அப்போ நமக்கு என்ன, எப்போ நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும்? அந்த 2 எலக்ட்ரான்ஸையும் குளோரின், இந்த குளோரின் ஒரு ஆட்டம், இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரான், இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம மேல வந்து டாட்டா வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம டாட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா ரேடிக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம்னா ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். எப்பவுமே ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஆர்கானிக் ரியாக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ஸ்லோ ரியாக்ஷன் தான். அப்போ ஆர்கானிக் ரியாக்ஷன்லேயே ஹையஸ்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் தான். ஒன்ஸ் அது ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஓகேவா? அப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டைப்பாக வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஸ்டெப். ஓகே, இனிஷியேஷன் எப்போ இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இனிஷியேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும்போது தான். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹச் மியூன்னு சொல்லுவாங்க. ஹச் மியூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து பார்த்துருப்போம். ஒவ்வொரு லைட்டுக்கும் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் மாலிகுல்ல நீங்கள் சன்லைட்டை பாஸ் பண்ணும்போதோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யூவி லைட்டை பாஸ் பண்ணும்போதோ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு நமக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுதான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா யூவி லைட்டில் நம்ம பாடியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் நம்ம வந்து அதிகமாக வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ வெளியே போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம்.
ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூவி இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். யூவி லைட்டோட இன்டென்சிட்டி வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அது நம்ம பாடியில் பட்டுச்சுன்னா கேன்சர் வந்து ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த சன்ஸ்கிரீன் வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் சொல்லிட்டு நிறைய வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சன்லைட் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூவி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். அவங்க வந்து அந்த ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அப்போ அந்த லைட் பாஸ் பண்ணாலே, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நம்ம ஹியூமன் பாடி ஆல்சோ மேடப் ஆஃப் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் தான், கோவலன்ட் பாண்ட் தான். அப்போ அந்த யூவி லைட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகிடும். ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆச்சு நமக்கு வந்து கேன்சர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணால் ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், யூவி லைட் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ ஃப்ரீ ரெடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஒன்ஸ் ஒரு ஃப்ரீ ரெடிக்கல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுறதுனா இன்னொரு ஃப்ரீ ரெடிக்கல் வந்து ஃபார்மேஷன் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, ஒரு மீத்தேன் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. மீத்தேன் மாலிகுல்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ ரெடிக்கல் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் வந்து ரேடிக்கல் வந்து இருக்குது அப்படின்னா, அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் நமக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த பாண்ட் என்ன பண்ணும், உடச்சு விடும். உடச்சு விடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேடிக்கல் எடுத்துட்டு இந்த குளோரின் கூட வந்து ரியாக்ட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இங்கே ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் இங்கே வந்து நமக்கு வந்து மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறதா நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் ஸ்டெப்ஸ் வந்து சொல்லுவோம். ப்ராபகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவோம். ப்ராபகேஷன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து பரவுறது. ஓகேவா? நம்ம கேன்சர்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம எடுக்க அது பார்த்துட்டு இன்னொரு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லையா? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ ஒன்ஸ் ஒரு ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ப்ராபகேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தில் ரெடிக்கல் வந்து இருக்கு இல்லையா? இந்த மெத்தில் ரெடிக்கல் என்ன பண்ணும், இன்னொரு குளோரின் வந்து இன்னொரு குளோரின் கூட வந்து இங்க மெத்தில் ரேடிக்கல் வந்து இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குளோரின் கூட நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் நமக்கு வந்து இது கூட ரியாக்ட் ஆயிட்டு இன்னொரு ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். இங்க கார்பன், ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க குளோரின் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிட்டு பிளஸ் நமக்கு என்ன குளோரின் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இல்ல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தில் ரேடிக்கல், இப்போ வந்து இங்க ஒரு ரேடிக்கல் வந்து இருக்குது. இங்க ஒரு ரேடிக்கல் மெத்தில் ரேடிக்கல் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீத்தேன் மாலிகுல் வந்து 4 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? அப்ப இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இங்க 2மே நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் தான். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரியாக்ட் ஆயிட்டு, மறுபடியும் என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தில் ரேடிக்கல் வந்து மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப ஒன்ஸ் ஒரு ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அது அகைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இதான் ப்ராபகேஷன் ஸ்டெப்ஸ். அப்போ ஒரு ரேடிக்கல் நமக்கு என்ன பண்ணுது, அகைன் நெறைய ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினேஷன். அப்ப அந்த ரியாக்ஷன் நமக்கு எப்ப முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினேஷன் ஸ்டெப். ஓகேவா? அப்ப அந்த ரியாக்ஷன் நமக்கு எப்ப முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோரின் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து இருக்குது. இது இன்னொரு குளோரின் ரேடிக்கல் கூட நமக்கு ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, Cl2ஆ மாறி நமக்கு வந்து முடிஞ்சிரும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தில் ரேடிக்கல் வந்து இருக்குது. ஒரு மெத்தில் ரேடிக்கல் வந்து இருக்குது. ஒரு மெத்தில் ரேடிக்கல் வந்து இருக்குது. இன்னொரு மெத்தில் ரேடிக்கலும் நமக்கு வந்து இருக்குது. அப்ப அந்த 2 ரேடிக்கல் நமக்கு என்ன ஆயிடும், ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஈத்தேன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். CH3 பாண்ட் CH வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ ஈத்தேன் மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தில் ரேடிக்கல் வந்து இருக்குது. இங்க ஒரு மெத்தில் ரேடிக்கல் வந்து இருக்குது. இங்க ரேடிக்கல் வந்து இருக்குது. பிளஸ் நமக்கு என்ன ஒரு குளோரின் வந்து ரேடிக்கல் வந்து இருக்குது. அப்போ இந்த 2 ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிடும், இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ அந்த ரேடிக்கல்லாம் கம்பைன் ஆகி மறுபடியும் ஒரு மாலிகுலா நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ நமக்கு இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டெப்ஸ்ல வந்து நமக்கு வந்து நடக்கும். 10th வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரியாக்ஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்திருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மெக்கானிசம் வந்து இருக்குது. ஆனா உங்களுக்கு இந்த மெக்கானிசம்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்து இருக்கும். அதனால மெக்கானிசம் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து குடுத்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. ஆனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்கிறதுனால, உங்களுக்கு 11th, 12th 2லயுமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மெக்கானிசம் தான் குடுத்திருப்பாங்க. நிறைய ஒரு 100க்கு மேல ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுல 10 மெக்கானிசம் மட்டும் குடுத்திருப்பாங்க. ஏன்னா, அந்த மெக்கானிசத்த ஃபாலோ பண்ணி தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதுல நிறைய கீ பாயிண்ட் நான் உங்களுக்கு அங்கங்க நான் சொன்னேன். அதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் போடுறேன். ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்கேன் தான் ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட் நான் சொன்னேன் இல்லையா? அப்ப அங்க நோபல் கேஸ் வந்து நமக்கு எப்படி ஸ்டேபிளோ, அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ல மீத்தேன்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள். அப்ப மீத்தேன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து குளோரின் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஹை எனர்ஜி வந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து யூவி லைட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? யூவி லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல். அப்ப யூவி லைட் வந்து யூஸ் பண்றோம். அது ஒரு ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நமக்கு இங்க என்ன ஆகுது, மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு ப்ராடக்ட் இல்ல 3, 4 ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி 3, 4 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனாலே அது வந்து அட்வைசபிள் கிடையாது.
ஓகேவா? ஸோ அந்த ஒரு இதுவும் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ as much as possible இந்த ரியாக்ஷனை நமக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். பட் இந்த மீத்தேன் கூட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதான் ஒரே ஆப்ஷன், வேற ஆப்ஷனே வந்து கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் தே கிவ் சம் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஜஸ்ட் சும்மா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நீங்க படிச்சு எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இதே கிடையாது. ஆனா இந்த மாதிரி சின்ன 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 இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம்.